ஆக்சுவலி நம்மளும் அந்த மாதிரி தானே வர நம்பிக்கையோட தான் கடவுள். சிலவங்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே சாமி தான். எங்களோட லைஃப்ல ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பு நாங்கள் எடுத்து வைக்கிறதும் முருகனோட அந்த பிளெஸ்ஸிங்கில் தான். அப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு அப்படி தானே இதாகும். நம்பிக்கையோட அவங்க பண்ணுறாங்க, ஏதோ வேண்டுதலோட பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி. எனக்கு எப்போவுமே வடபள்ளி வந்தால் எனக்கு நான் எப்படி சொல்கிறது அழகாமல் போகவே மாட்டேன் நான். ஏன்னா சாமியை பார்த்த உடனே அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். இன்னைக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி என்ன ஆனாலும் முருகர் இருக்காருங்கடா, நம்ம அப்படியே முருகரை நோக்கி போகணும், அவ்வளோதான் வாழ்க்கையில், வேற ஒன்றும் இல்லை. முருகர் தான் எல்லாமே. ஏன்னா எனக்கு முருகர் எப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கேட்டால் அப்படியே பதில் கொடுத்துடுவார். இது இல்லை நான் அது இல்லை பண்ணுறேன் இல்லை பண்ண மாட்டேன், அதை நோக்கி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே முருகர் தான் பார்த்துக்கணும். அதனால எந்த எந்த வாரம் வரும்போதும் டியூஸ்டேல எப்போ வந்தாலும் சரி, எனக்கு அது மனசுக்கு எப்படின்னா நம்ம ஏதாவது வேண்டுறோம், சாமிக்கு இது பண்ணுவோன்னு டக்குன்னு அந்த அரளி மாலை இல்லை ஒரு பூ ஏதாவது விழுந்து நம்மளுக்கு பிளஸிங் அது இல்லைன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். சொல்லி எப்போ வந்தாலும் அது நடக்கும். கடைசி கிருத்திகைக்கு வரும்போது நான் அப்படியே சரி எனக்கு அது கொடுக்கவே இல்லையா, நான் சரி போன்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லி இப்படி திரும்புறேன். என் கால் வந்து இப்படி தடுக்கிருச்சா, என் கால் அந்த படியில் இறங்கும் போது தடுக்கிருச்சு. அப்படியே நான் திரும்புகிறேன், பார்த்தேன்னா அந்த கழுத்துல இருந்து மாலை சருன்னு விழுந்து.